கடந்த ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு இயர் ஆஃப் ரெஸ்லிங்கா இருந்திருக்கலாம். ஒரே போராட்டம், குடும்பத்துக்காக, சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக, நகைக்காக, பணத்துக்காக, நிலத்துக்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக போராடி போராடி இருந்த காலங்கள் போய்விட்டது. கடந்த ஆண்டு வரை போராட்டமா இருந்த காரியங்களில் டச் வரும். இந்த ஆண்டு இயர் ஆஃப் டச். தேவனுடைய தொடுதல் உங்கள் மேல் வரும். அவருடைய டச் உங்கள் மேல் வரும் பொழுது அது டார்ச் அடிச்ச மாதிரி இருக்கும். அது உங்களுடைய கால்களுக்கு தீபமும் உங்களுடைய பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருக்கும். தேவனுடைய டச் வரும்போது அது டார்ச்சாக மாறி உங்களுக்கு இதுவரை தெரியாத வழிகளை அது கண்டுபிடித்து கொடுக்கும். இதுவரை உங்கள் கண்ணுக்கு புலப்படாத ஆச்சரியங்களும் அதிசயங்களும் விஷயங்களும் காரியங்களும் உங்களுக்கு தென்படும். ஆமென். அப்படி தேவனுடைய தொடுதல் வரும்போது இயர் ஆஃப் மேனிஃபெஸ்ட் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதாவது இதுவரை நடக்காத காரியங்கள் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரை நடக்காத திருமணம் நடக்கும். இதுவரை நடக்காத பிள்ளை பேறு நடக்கும். இதுவரை அடைபடாத கடன் அடைபடும். இதுவரை குடும்பத்தில் கிடைக்காத சமாதானம் கிடைக்கும். இதுவரை கிடைக்காத வேலை, வியாபாரம், தொழில் இனி வாய்க்கும். இதுவரை நடக்காத சுகப்பிரசவம் நடக்கும். கிரகப்பிரவேசம் நடக்கும் இந்த ஆண்டில்.